ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிறது சாதாரண வாக்கு கிடையாது. சத்தியமாக உன் வாழ்வில் நடக்கப் போகிற தெய்வ வாக்குதான். இந்த சாயப்பா மேலே உனக்கு உண்மையிலேயே மரியாதை இருந்ததுன்னா நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடி. உன் வாழ்க்கையே இனி நதி போல வேகமாக ஓடிக்கிட்டே இருக்க போகுது. ஏன்னா உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு என் செல்லமே. உன் வாழ்வில் நான் பலவிதமான அதிசயங்களை நடத்த போகிறேன். புது பொலிவோடு புத்துணர்ச்சியோடு நீ சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற காலம் வந்துருச்சு. நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. நீ ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டே என்னுடைய இரு கரங்களையும் எடுத்து எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ளப் போகிறாய். உன் வாழ்க்கையில் நான் உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி தருவேன்னு சொன்னபடி இப்பொழுதே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கப் போகிறேன். நீ எப்போதும் யாரையும் உன்னை விட தாழ்வாக நினைக்காதே. அதுக்காக உன்னை விட உயர்வாக நினைக்கணுன்ற அவசியமும் இல்லை. எப்போதும் எல்லாரையும் உனக்கு சமமாக நினச்சிக்கிட்டு இப்போ இருக்கிற உன்னுடைய வாழ்வையே உனக்கு நிறைவானதாக நினச்சிக்கிட்டு வாழ பழகு. இந்த உலகத்தில் பெற்றவங்களை விட வேறு யாருமே முக்கியமானவர்கள் கிடையாது. உன் பெற்றோருக்கு நீ கொடுக்கும் மரியாதையும் உன்னுடைய திறமையை நீ காட்டும் விதமும் பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் வரும். ஆரோக்கியத்தை விட்டுட்டு பணத்தை சேர்க்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோ. உடல் ஆரோக்கியமும் முக்கியம், மன ஆரோக்கியமும் முக்கியம், பணம் சம்பாதிக்கிறது முக்கியம். மன வலிமையை விட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளாக இருப்பது பயனற்றது. எல்லா இடங்கள்லையும் எப்போதும் உணர்ச்சி வசப்படாமல் இடத்தையும் சூழ்நிலையையும் புரிஞ்சு நடந்துக்கோ. உண்மையை விட கண்ணுக்கு என்ன தெரிகிறதோ அதுதான் உண்மை என்பதை புரிந்துகொள். அடுத்தவங்க சொல்கிற உண்மைங்கிறது அவங்க கண்ணால் பார்த்தது. நீ எதை பார்க்குறியோ அதுதான் உண்மை, அதுதான் சரியானது என்பதை புரிந்துகொள். எப்போதுமே இந்த கலியுக காலத்தில் ஆடம்பரமாக இருக்கிறது தான் மக்கள் விரும்புகிறீங்க. ஆனால் ஆடம்பரத்தை விட எளிமைதான் வாழ்க்கையை அழகானதாக மாற்றும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் எளிமையாக வாழ பழகு. உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே இப்போ முடிவுக்கு வரப்போகுது. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். என் மனதை குளிர்வித்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான அடுத்தடுத்த படிகளை காட்ட போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பாதையை எட்டி பிடிப்பாய். என்னுடைய கரங்கள் உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்லதை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கும் போது இனி நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். உன் மன சுமைகளையும் பாரங்களையும் அறிந்த நான் அது எல்லாவற்றையும் போக்கி உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். நீ பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும். உன் மனசில் இருக்கக்கூடிய வலியும் வேதனைகளும் கடந்த கால நினைவுகளும் எல்லாமே மறைஞ்சு போய் புதுமையான சீரான நல்ல நினைவுகளும் சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நடக்க தான் போகுது. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற தயாராகு. இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை சிறப்பான இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போவேன். என்னை நம்புனினா என் அருளால் உன் வாழ்க்கையே மாறி போகும். உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்ற உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் தாயாகவும் தகப்பனாகவும் நான் இருப்பேன் என் செல்லமே. நீ நினச்ச அனைத்தையும், நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைக்கிறேன். உன் மனசில் இருக்க கோபத்தையும் மன நிம்மதி இல்லாத நிலைமையையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் ஒரு நல்மாற்றத்தை உருவாக்க போகிறேன். உன்னால் முடியாதுன்னு யாராவது எப்போதாவது உன்னிடம் எதிர்மறையாக பேசினா அதை தாண்டி என்னால் முடியும்னு நம்பிக்கையோடு வேலை செய். நீ முயற்சி செய்யாமல் சும்மா இருந்தினாலே மற்றவங்க சொன்னது உண்மையாகிவிடும். அதற்கு பதிலாக உன் இலக்கை நோக்கி நீ துணிவோடு நகர்ந்து போய்கிட்டே இருந்தீனா கண்டிப்பாக வெற்றி உன் கைகளை வந்து சேர்ந்து தேரும். வெற்றி பெறுவதற்கு முன்னால் இந்த உலகம் உன்னை கேலி செய்யலாம். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு இந்த உலகம்தான் உன்னை போற்றும் பாராட்டும். அடுத்தவங்க சொல்கிறத நினச்சி கவலைப்படாமல் உன் முயற்சியை நீ தொடர்ந்து செய். இந்த உலகமும் வாழ்க்கையும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி பிடிக்கும். உன்னுடைய எல்லா கனவுகளையும் நிறைவேற்றி உன் லட்சியம் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதற்கு இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். நீ பெற்ற துன்பங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு விடிவு காலம் வரப்போகுது.
இதெல்லாம் நமக்கு தான் நடந்துச்சா நீயே ஆச்சரியப்பட அளவுக்கு உன் கஷ்டங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கான நல்லது தான் உன் வாழ்க்கையில் செஞ்சு தருவேன். இப்போ நான் சொன்ன குறியெல்லாம் அப்படியே உன் வாழ்வில் பலிக்கும். உனக்கு தெய்வ வாக்கை சத்திய வாக்காக கொடுத்த இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்விடியலாக நல்ல வழிகாட்டியாக நிச்சயமாக இருப்பேன். எல்லா மாற்றமும் உன் வாழ்வில் தானாக வந்து சேரும். வாழ்க்கைங்கிறது ஒரு ஆசீர்வாதங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றார் போல வேலை செய். கஷ்டங்களே வாழ்க்கையில் இல்லாமல் வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது. கஷ்டங்களையும் கவலைகளையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இரு. உன்னை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இந்த சாயப்பா இருப்பேன் என் செல்லமே. உன்னுடைய வேதனைகளை மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, உன் வேதனைகளையும் கவலைகளையும் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்களோ இல்லையோ, அது அனைத்தையும் புரிந்து கொண்டவனாக அதை அனைத்தையும் உன்னுடன் பகிர்ந்து கொள்பவனாக இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேன். இப்போ நீ ஓடி ஆடி செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் உரிய பலனை சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பேன். நீ நினச்சது போல வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே நினச்சி கலங்காதே. பொறுமையாக அமைதியாக இருந்தினா கண்டிப்பாக நீ நினைத்தது நடந்தே தீரும். நீ தனியாக ஆளாப்படுற கஷ்டங்களும் தனிமையில் வடிக்கிற கண்ணீரும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ படுற துயரங்களையும் துன்பங்களையும் மற்றவர்கள் மறந்து போனாலும் நான் மறந்து போக மாட்டேன். நிச்சயமா நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கொடுத்தே தீருவேன். இந்த ஊரும் உலகமும் உன்னை பார்த்து வியக்கும்படி உனக்கான நன்றிகளை நான் செய்ய போகிறேன். என்னை வணங்கியதற்கு பலனாக உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. நீ யாருக்கும் எந்த தீங்கும் துன்பமும் துரோகமும் செய்யலான்னு எனக்கு தெரிஞ்சதால தான் நீ செஞ்ச புண்ணியங்களின் பலனை இப்போது உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். என் அருளால் உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் நீ தேடிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் வெகு விரைவாக முடிவுக்கு வரப்போகுது என் செல்லமே. நீ நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் யாருக்கிட்டையும் போய் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு அசை போட்டு வச்சிருக்க ஆசைகளையும் நான் பார்த்து விட்டேன் என் செல்லமே. இனி எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது மட்டும்தான் என்னுடைய வேலை. இனிமே என் அன்பு பிள்ளையா நீங்கள் எதை நினச்சி கவலைப்பட வேணாம். எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அதை தாண்டி நான் உன்னை வாழ வைப்பேன்னு என்னை முழுசா நம்பு. இந்த சாயப்பா என்னை நம்புகிற யாரையுமே அவ்வளோ சுலபமாக கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ பெருசாக நிறைய காசு வச்சுருந்தீனா அதை பார்த்து இந்த உலகம் உன்னை மேலே பொறாமப்படுவதோடு மட்டுமல்லாமல் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். இதுவே அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா உடனே யாராக இருந்தாலும் பார்க்காம எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க. இப்படிப்பட்ட மாயமான மனிதர்கள் நிறைஞ்ச உலகத்தில் நீ எதை பார்த்து பொறாமப்படுவதோ கவலைப்படுவதோ செய்யாமல் அமைதியாக இரு. நீ விரும்பியது எல்லாமே உன் கைகளில் கிடைக்க போகுது. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன். யாருக்காகவும் தேவையில்லைனா மகிழ்ச்சி கொள்ள பழகு. ஏனெனில் யாருக்கு எது தேவைன்னு அவங்களே தெரியாத கலியுக காலத்தில் தான் இருக்காங்க. உனக்கு பிடிச்ச உறவாக இருந்தாலும் பிடிக்காத உறவாக இருந்தாலும் எல்லாரிடமும் சிரித்து பேசி மனம் விட்டு சிந்தனை செய்யக்கூடிய ஆளாக இரு. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.